Good morning students. I am Vetri Chelvi from Chemistry Simplified Tamil. 2 நாள் கொஞ்சம் ஒர்க் இருந்தது, அதனால் வீடியோஸ் போல் திரும்ப நான் இப்போ போட ஆரம்பிச்சிடுறேன். இப்போ நான் இன்றைக்கி என்ன போட வேணும்னா ஸ்டாக்கியோமெட்ரிக் கேல்குலேஷன், கெமிஸ்ட்ரி பேசிக் கான்செப்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் 3 விதமாக வரும். ஒன்று நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ், அதிலேருந்து வரலாம், அந்த மாடல் போட்டுட்டேன். ரெண்டாவது ஸ்டாக்கியோமெட்ரிக் கேல்குலேஷன் இன்றைக்கி போட்டுட்ருக்கேன். இதை தொடர்ந்து லிமிட்டிங் ரீஜன், இந்த 3 கான்செப்ட் அடிப்படையாக தான் நமக்கு பேசிக் கான்செப்ட்ஸில் கொஸ்டின் இருக்குது. இப்போ நான் ரெண்டாவது மாடலுக்குள்ளே போகிறேன். ஸோ இந்த இடத்துல என்ன செய்வாங்கன்னா, ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அந்த ஈக்குவேஷனை நீ மோலாவும் அப்ரோச் பண்ணலாம், மாஸாக அப்ரோச் பண்ணலாம், வால்யூமாக அப்ரோச் பண்ணலாம். டிபெண்ட்ஸ் அப்பான் அவர் ரெக்குயர்மெண்ட், அவ்வளோதான். இப்போ இந்த கொஸ்டினை நம்ம எப்படி எக்ஸாம் ஹாலில் ஷார்ட்டாக அப்ரோச் பண்ணுறது மட்டும் நான் சொல்லி கொடுத்துட்றேன். நம்ம இப்போ பார்க்க போகிற கொஸ்டின் 367.5 gram of KClO3, that is called potassium chloride. அதோடைய மோலார் மாஸ் கொடுத்துருக்காங்க. When heated, how many grams of potassium chloride and oxygen produced? அதாவது KClO3 367.5 gram எடுத்து ஹீட் பண்ணால் எவ்வளோ how many grams of மாஸில் தான் கேட்குறாங்க. பொட்டாசியம் குளோரைட் அண்ட் ஆக்சிஜன் ப்ரொடியூஸ்ட் ஆன்சர் இங்கே கொடுத்துருக்கேன். இப்போ இதுக்கு உனக்கு என்ன தெரியணும்னா, அந்த ஈக்குவேஷன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அப்போ அந்த ஈக்குவேஷன் தெரியணும். அதாவது ஒரு 10 ஈக்குவேஷன் கொடுக்க மேலே இருக்காது. அவ்வளோதான். என்னென்னா வருதோ அதை ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அதை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே. பொட்டாசியம் குளோரைட் ஆன் டிகம்போஸ்ட் ஆன் ஹீட்டிங் இட் கிவ்ஸ் பொட்டாசியம் குளோரைட் அண்ட் ஆக்சிஜன். இது ஒரு ஃபேமஸ் ஈக்குவேஷன் தான். ஸோ இதை ஹீட் பண்ணுறோம். உனக்கு மாஸ் அனாலிசிஸை அடிப்படையாக வச்சு போகுது. KClO3 ஆன் ஹீட்டிங் இஸ் பொட்டாசியம். ஸோ ஃபஸ்ட்டு ரைட் த கம்ப்ளீட் பேலன்ஸ் ஈக்குவேஷன். இதுதான் பாயிண்ட் நம்பர் 1. அடுத்து நான் என்ன செஞ்சுருக்கேன்னு பாருங்கள். இந்த ஸ்டாக்கியோமெட்ரி மோல் 2 இன்டு KClO3 மோலார் மாஸ் அவங்க கொடுத்ததே இந்த இடத்துல எழுதியிருக்கேன். ஸோ இதை ஃபஸ்ட்டு எழுதிக்கோ. அதுக்கடுத்தது இது போட்டுக்கோ. பொட்டாசியம் குளோரைடு மோலார் மாஸை கண்டுபிடிச்சிடு. அதுக்கடுத்தது ஆக்சிஜன் 3 × 32. ஸோ நம்ம எழுதியிருக்கோம். நம்ம வேணுங்கிறத மட்டும் இப்போ பார்க்க போகிறோம். இது it is given 367.5 it is given. ஓகேவா? இதுலேருந்து நீ எப்படி வேணாலும் எடுக்கலாம். they are asking to calculate how much weight of அப்படின்னு கூட. அப்போ எப்படி செய்யணும்னா, இதை எழுதி முடித்த பிறகு this one into இதை எடுத்துகிட்டு போயிடு. this is called criss cross method அப்படின்பாங்க. இதை எடுத்துகிட்டு போயிடு. 367.5 into 2 into 74.5 divide by இதை இந்த சைடு எடுத்துகிட்டு வந்தது. இது 2 into 122 இவ்வளோதான். ஸோ திஸ் இஸ் கால்ட் criss cross method ப்ராப்ளம். இதை நீங்கள் அப்ரோச் பண்ணாவே ஈஸியாக இருக்கும். இது ஃபார் இன்ஃபர்மேஷன். இதை கேன்சல் பண்ணோன்னா 3 வாட்டி மோஸ்ட்லி கேன்சல் ஆகிற மாதிரி தான் இருக்கும் டேட்டாஸு. இதை 2 கேன்சல் ஆகிடும். அப்போ இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோ. 5 15 1 4 12 1 13 மீதி 1 7 21 22 ஒரு வாட்டி. ஸோ 223.5 இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். திஸ் இஸ் த ஆன்சர் ஆல்ரெடி ரிட்டன். ஓகே. இப்போ அதே மாதிரி ஆக்சிஜன் எழுதுனா இதிலேருந்து வாங்க. 3 × 32 எழுதியிருக்கேன். இன்டர் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் 3 × 32 இன்ட்டு இது இங்கே எடுத்துகிட்டு கொடுக்கப்பட்டது டிவைடட் பை வாட் இஸ் 2 × 122.5 இவ்வளோ தான். ஸோ எதை கேட்குறாங்களோ அதை நீங்கள் க்ராஸ் பண்ணால் போதும். அப்போ KCl கேட்டால் இதோட பண்ணிக்கோ, ஆக்சிஜன் கேட்டால் இதோட பண்ணுறேன். இப்போ இதில் அதே மாதிரி தான். இது 3 டைம்ஸ். இந்த இடத்துல ஜஸ்ட் திஸ் இஸ் 16 3 9 16 × 9 9 54 4 5 ஸோ 9 9 10 14 கரெக்டாக? எஸ் 144 grams. Now you can see children, this is written is here. Okay. இந்த மாடலில் மாஸ் மோர் வால்யூம் அது மாதிரி வரும். இப்போ சம்ஸும் பார்க்கலாம். we will wait. I will make the board ready. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் போகிறோம். இப்போ இதில் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, மாஸ் வால்யூம் அனாலிசிஸ் கொஸ்டின் பார்க்கலாம். 367.5 gram of KClO3 heated, how much liter of oxygen is produced? அதாவது இப்போ ஆக்சிஜன் என்னவா கேட்டிருக்காங்கன்னா லிட்டரில் கேட்டிருக்காங்க. ஓகே. இப்போ நான் சொல்ல மாஸ் வால்யூம். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஈக்குவேஷன் எழுதுறீங்க, பேலன்ஸ் பண்ணுறீங்க, எது கேட்டிருக்காங்களோ கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் கனெக்ட் பண்ணுங்கள். இந்த ஈக்குவேஷன் இஸ் ரெடி, பேலன்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கேட்டிருக்கிறது திஸ் ஒன் ஒன்லி ஆஸ்கிங். ஸோ திஸ் இஸ் கிவன், அதை மட்டும் எழுதுகிறேன். இது ஸ்டாண்டர்ட். இது 2 and 1 அது கிவன் மோலார். அதே மாதிரி ஸ்டாக்கியோமெட்ரி இங்கே 3 ஆக்சிஜன் இட் இஸ் த லிட்டர். அதாவது எஸ்டிபியில் அதாவது சில சம்ஸில் என்ன பண்ணுறாங்க 22.4 அதுதான் ஒரு பழைய டேட்டாவும் இருக்குது. இப்போ 2018 and 19 அப்டேஷன் ஆன பிறகு
ஸ்டேட் போர்ட் புக்கில் வந்து 22.7 கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் வெரி ரேராக கொடுக்குறாங்க. ஸோ இந்த நான் எடுத்த எக்ஸாம்பிளில் 22.7 கொடுத்துருக்கேன், அதனால் நான் அதையே எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ 22.7 கொடுக்குறோம், எடுத்துட்டாச்சு. இப்போ நான் சொன்ன மாதிரி கிறிஸ் கிராஸ் மெத்தட் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அது அப்படியே இருக்கட்டும், நான் வந்து உங்கள் முன்னாடி போட்டு காட்டுறேன். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் இட் கால் கிவன். என்ன சொன்னேன், இங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு போங்க. அப்போ என்ன எழுதுவீங்க, 3 × 22.7 × 367.5 டிவைட் பை இதை எழுதுது 2 × 122.5. இது போன சம்மில் 10 பை 3 ஆச்சு. இது 9 9 உனக்கு அப்போ என்ன ஆகுது, 9 × நான் 9 × 22.7 டிவைட் பை 2. இதை கேன்சல் பண்ணாங்க 2 6 ஸோ 5. ஸோ 9 × 11.35 × 9 அதான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ நவ் யுவர் ஆன்சர் இஸ் 102.15. ஸோ இது மாஸ் வால்யூம் ரிலேஷன்ஷிப் பார்த்துக்கோங்க. ஸோ இதுவுமே உனக்கு எதில் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த கிறிஸ் கிராஸ் மெத்தடில் நம்ம போட்டுடலாம். ஓகே, இந்த ஒன் மோர் சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதை அடுத்த சம்மோட பார்த்துட்டு இந்த வீடியோவை நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். Students, now we are going to see the one more sum and it's the last sum for this video. இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, calculate the mass of residue obtained on strongly heating 2.76 gram of silver carbonate Ag2CO3. இதில் என்ன முக்கியம்னா, calculate the mass கேட்டிருக்காங்க, ரெசிடியூ கேட்டிருக்காங்க. எப்போ உங்களுடைய சில்வர் கார்பனேட்டை ஹீட் பண்ணும்போது, இது வந்து ஒரு ரேர் காம்பவுண்டாக நம்ம பார்க்குறோம். சரி, அதை வந்து ஹீட் பண்ணுறப்ப ரெசிடியூ அப்படிங்கிறப்ப அந்த ஃபஸ்ட்டு ஆக்ஷன் ஆஃப் ஹீட் ஆன் திஸ் கார்பனேட் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எழுதுவோம், சில்வர் கார்பனேட் ஆன் ஹீட்டிங். ஓகே, இப்போ உனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, சில்வர் ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் ஆக்சிஜன், இந்த ஈக்குவேஷன் எழுதியிருக்கும், பேலன்ஸ் பண்ணிடும். இப்போ உனக்கு என்ன தெரியும்னா, கார்பனேட்டில் இதில் வந்து உனக்கு சில்வர் ஆக்சைடா என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, மேபி சில்வர் ஆக்சைடுன்னு வர யோசிக்க சான்சஸ் இருக்குது. ஸ்ட்ராங்லி ஹீட்டட் அப்படிங்கிறப்ப நீங்கள் மெட்டல், ஏன்னா ஸ்ட்ராங்லி ஹீட்டடுங்க ஆக்சிஜன் போயிடுது, வெறும் மெட்டல் தான் இருக்குது. அப்போ வந்து நம்ம எதை எடுத்துக்கிறோம், சில்வர். இதுதான் சாலிட் ஸ்டேட்டில் இருக்குது. அப்போ இதுதான் உனக்கு என்னவாகுது, ரெசிடியூவாக இருக்குது. இதோட இதுதான் அவங்க என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க, அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிறோம். ஓகே, இப்போ இதை நான் எழுதிடலாம், மோலார் மாஸ். இப்போ சில்வர் கார்பனேட்டுடைய இதை கண்டுபிடிக்கிறது சிஸ்டம் எப்படி நான் ஃபாஸ்ட்டாக செஞ்சேன். உங்களுக்கு வேறு மெத்தட்ஸ்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. நான் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்கிறது என்ன, கடகடன் வெர்டிக்கலாக எழுதி ஆட் பண்ணுங்க. அப்போ கொஞ்சம் வேகமாக செய்யலாமா. 2 சில்வருக்கு எழுதிட்டேன், 1 கார்பனுக்கு எழுதிட்டேன், 3 ஆக்சிஜன் 48. இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஈஸியாக போடலாம். ஸோ அப்போ போட்டு ஆட் பண்ணோம்னா 276. இப்போ இதுதான் இதோடைய மோலார் மாஸ்ன்னு தெரிஞ்சிருச்சு, 276. இப்போ அதுதான் மோலார் மாஸ் ஆஃப் சில்வர் கார்பனேட் அப்படின்னு தெரியுது, நல்லா பார்த்துக்கோங்க. இது ஃபாஸ்ட்டாக செய்கிற 2 சில்வரா, அதனால் டக் டக் 108 போட்டு 1 கார்பன் 12 3 ஆக்சைடு இப்படி போட்டோம்னா கொஞ்சம் ஸ்பீட் வேகமாக இருக்கும், தவறு வராது. ஸோ இதோடைய மோலார் மாஸ் வந்து 276 × 2. ஓகே, ஹவு மச் சில்வர் கார்பனேட் இஸ் கிவன் பாருங்க, அதை இந்த இடத்துல எழுதிக்கோங்க. மோஸ்ட்லி இது மாதிரி தான் கொடுப்பாங்க. அவங்க என்ன கேட்குறாங்க, ரெசிடி கேட்குறாங்க, அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல கேட்குறாங்க, இதை வந்து நீங்கள் கொடுக்கப்பட்டதை எழுதணும்னா 4 × ஸ்டாக்கியோமெட்ரி சில்வருடைய வெயிட், அவ்வளோதான். ஸோ நம்ம கிறிஸ் கிராஸில் எழுதணும் அப்படின்னா, மாஸ் ஆஃப் யுவர் வெயிட் ஆஃப் ரெசிடியூ சில்வர் இஸ் ஈக்குவல் டு 2.76 × 4 × 108. இதை இந்த சைடு எடுத்து வந்துடுங்க, கீழே என்ன எடுத்துகிட்டு வரீங்க, 2 × 276. இது இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகும்போதே நான் என்ன பண்ணிட்டேன், 100ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டேன். ஸோ இதுவும் கேன்சல் ஆகிடுது, இது கேன்சல் பண்ணலாம் 2. இப்போ உனக்கு 108 100 டிவைட் பண்ணிங்கன்னா 1.08 வரும் × 2. பார்த்துக்கோ, 8 2 16 2. ஸோ 2.16 கிராம் இந்த இடத்துல ஆன்சர் கொடுத்துருக்கேன் பாருங்க 2. ஸோ உனக்கு இந்த இடம் போகிற வரைக்கும் மட்டும்தான் பாயிண்ட் நம்பர் 1 எது ரெசிடியூவாக வருதுன்னு தெரியணும். ஈக்குவேஷன் எழுதுங்க, பேலன்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மோலார் மாஸ் கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நீங்கள் இதெல்லாம் மல்டிப்ளை, இதை 276 × 2 அப்படின்னா நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், அப்படியே நீங்கள் போடுங்க. அப்போ தான் வந்து ஈஸியாக கேன்சல் பண்ணலாம். நான் சொல்கிறது புரியுதா, இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதை வச்சுட்டு போட்டுட்டு இருக்காதீங்க, அவ்வளோதான். ஸோ திஸ் இஸ் த ஈஸியஸ்ட் மெத்தட். எப்போதுமே நான் மல்டிப்ளை பண்ணுறதை அப்படி இப்படியே தான் வச்சுப்பேன். மல்டிப்ளை பண்ணி முழு நம்பராக எடுத்துகிட்டு போகாதீங்க, உங்கள் கேல்குலேஷன் டிலே ஆகும். இப்படி அப்படியே வச்சுட்டு போனீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட். அடுத்த கிளாஸில் நான் லிமிட்டிங் வீடியோஸ் போகிறேன். இந்த வீடியோஸை இட் இஸ் ஒர்க் ஃபஸ்ட்டு ஷார்ட்டே
எப்படி வேகமாக பண்ணணுங்கிறதுக்காக கொடுத்துருக்கேன். அப்புறம் எப்படி ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்கேன். ஐ திங்க் இது வெரி ஒர்த்துன்னு நினைக்கிறேன். ஐ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். அண்ட் ஏன்னா மோஸ்ட் ஆஃப் ஒரு 85% சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்காங்க. ஸோ பார்க்குறவங்க தயவுசெய்து லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு ப்ரொசீட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் லிமிட்டிங் ரியேஜென்ட்டில் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.